வந்தது அதோட போட்டியா இல்ல கண்டம் படத்துல இருக்குதா? ஏன்னா குமரி கண்டம் சொல்லிட்டீங்க. ஏன்னா ஹாரர் த்ரில்லர்னு ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லப்போ ஒரு 2-3 பாயிண்ட் சொன்னாரு. அது மாதிரி 3-4 கண்டத்துல இருந்து தப்பிக்கிறாரு, அதனால கண்டம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கா? இல்ல இல்ல, இது ஒரு கிங் நேம் தான் திருக்கண்டா. அதான் நேம். அது திருக்கண்டா அந்த கண்டம் மாதிரி இல்லை. அது நம்ம மூவில ஒரு கிங் நேம். அது கிங் யாரு மகேந்திரனா இது ஒரு பர்சனா அந்த மூவி பார்த்தோன்னா தெரியும் சார். அதே மாதிரி தமிழ்லேருந்து 2-3 பேர் மகேந்திரன் சார், வினோத் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆனால் படத்தில் மகேந்திரன் சார் டேரக்டர் தான் கொஸ்டின். டேரக்டர் தான் மகேந்திரன் தெரிஞ்சாரு, கல்லூரி வினோத் தெரியவே இல்லையே, என்ன காரணம்? இப்போ ட்ரெய்லரில் ப்ரோ நீ தான் சொல்லுங்க கரெக்ட் ப்ரோ. இது சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணாம இருக்காங்க. எல்லாரும் சஸ்பென்ஸ். இது மூவி அவர் கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ், ஸ்டோரி ஃபர்ஸ்ட் முதல்ல இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டோரி தான் மெயின். அந்த ஸ்டோரிக்கு இவர் எல்லாரும் சப்போர்ட் இது இருக்கு. அவர் பேசிக்லி அது மும்பை ஹீரோயினும் அவருக்கு டேட்ஸ் இல்லை, அதுக்கு வரல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்துடு. சொல்லுங்க சார். அதே கொஸ்டின் தான். அவங்க மும்பை ஹீரோயின் ஓகே, ஆனா ஆடி லான்ச் பண்ணும்போது அந்த மும்பை ஹீரோயின் போட்டோ வச்சு தான் ஆடி லான்ச் பண்ணணுமா? ஏன் மகேந்திரன் இருக்காரு, அவருக்கு அவர் போட்டோ போட்டு ஆடி லான்ச் பண்ணிக்கலாமே? இல்ல இல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்துடுறேன் அவர் எல்லாரும். நெக்ஸ்ட் டைம் அது ஓகே சார். அது தப்பு பண்றது நெக்ஸ்ட் டைம். ஸ்டார்டிங்கே இப்போ தமிழ் ஹீரோ இல்ல, இங்க மகேந்திரா தான் இம்பார்ட்டன்ட். தமிழ்ல அவர் போட்டோ வச்சிருக்கலாம். அவர்தான் ஹீரோ, அவர்தான் சவுத் இந்தியன் ஸ்டார். ஆடி லான்ச் பண்ணும்போது அவர் போட்டோ இல்ல அதுல, அதனால கேட்டோம். இல்ல இல்ல சிடில யாரு? சிடி லான்ச்லோ சிடி லான்ச்னா இல்ல. மகேந்திரா எல்லாரும் இங்கதான் எல்லாரும் இருக்குதாண்ணா. ட்ரைலர்ல இருக்கு, யூடியூப்ல பெரிய இருக்கு. அவரே இல்லை, அவர் மும்பைல ஹீரோயின் மட்டும்தான் இருக்கிறார். பிரச்சனை இல்லை. மகேந்திரா தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மகேந்திரா தான் இம்பார்ட்டன்ட். மகேந்திரன் சார் சொல்லுங்க சார். மகேந்திரன் சார் சொல்லுங்க. நாங்க மகேந்திரன் பாக்குறோம், ஆனா உங்க கூடவே மாஸ்டர் மகேந்திரன், அந்த மாஸ்டர் பேர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எப்பயாவது எடுக்கிற பிளான் இருக்கா, இல்ல அதே டிராவல் பண்ணிட்டு டிவிக்கேல சேர்ற மாதிரி அது மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி எங்க கிட்டே சொல்லிருந்தாங்க, நாங்க இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மகேந்திரன் சார் அவர்கள் தான் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் இப்ப மாஸ்டர். அவர் பதில் சொல்லட்டும் ப்ளீஸ். இல்ல நாங்க ப்ளீஸ். இல்ல அண்ணா அண்ணா ஓகேண்ணா. மாஸ்டர் அப்படின்றது, மாஸ்டர் படம் வந்ததுனால நான் மாஸ்டர் மகேந்திரன் கிடையவே கிடையாது. நாட்டாமையில் 94லயே என் பேர் ஸ்க்ரீனில் வரும்போது ரவிக்குமார் சார் கொடுத்தது தான் அந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற ஒரு பேர். ஸோ அது மாஸ்டர், அது திருப்பியும் விஜயண்ணா மூலயமா லோகேஷ்னா மூலயமா அந்த படம் வந்திருக்குன்னா அது அந்த யூனிவர்ஸோடைய கிஃப்ட் தான் எனக்கு அது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னால் எல்லாரும் இன்னும் சைல்டு ஆர்டிஸ்டாக நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் ஆனால் மாஸ்டர் அப்படியே அந்த இமேஜை ஃபுல்லாக உடச்சி அதை எடுத்துக்கிச்சு. ஸோ என்றைக்குமே அது பெருமையான விஷயம்தான். எனக்கு மாஸ்டர்ன்றது எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பட் ஆனால் இந்த மகேந்திரன் சொல்கிறதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு தோணுது. மேபி சம்டைம் சூன் நீங்கள் சொன்னது நடக்கலாம். மாஸ்டர் மகேந்திரனாகவே இருக்கலாம். மகேந்திரன் நாங்கள் சின்ன வயசுல உங்கள் சைல்ட் ஹாஸ்லேருந்தே பார்த்துட்டு வர்றோம். ஆனால் இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டீங்க. எப்போ தான் மேரேஜ் பண்ணுவீங்க? எப்போ தான் சீக்கிரம் ஒரு நல்ல சீட் சொல்வீங்க? இல்லை நான் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இல்லைண்ணா, எனக்கு சினிமா தானே. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட வெற்றி தானே எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நான் நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் இப்போ ரொம்ப ஒரு சரியான ஒரு தேட்ரிக்கல் சக்ஸஸ்க்காக நான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருமா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்களையும் வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு அந்த உடன்பாடே கிடையாது. எனக்கு சினிமா மேலே தானே நிறைய லவ் இருக்கு. Mahindran sir, actually after this movie, if you see his character, most of girls call him for help. Yeah. What help sir? ஆமாம்மா, இதில் ஒரு மேட்டர் இருக்கு. எஸ் கரெக்ட். மகேந்திரன் சார், சார் நீங்க எப்படி நடிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து நல்லா நடிப்பீங்க. விழா படம் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ தெலுங்குல தான் 3 படம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழ்ல ஏன் அந்த இடைவெளி, என்ன காரணம்? சார் எனக்கு தேட்டர் கொடுங்க சார். நான் அதை ஓப்பனாக கேட்குறேன். எனக்கு தேட்டர் கொடுங்க.
நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவு செஞ்சு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் இந்த சினிமாவை நம்பி மட்டும்தான் இந்த செகண்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கிற இந்த வாட்சாக இருக்கட்டும், இந்த சட்டையாக இருக்கட்டும், என் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சினிமாவில் நான் உழைச்சி சம்பாதிச்சது. எனக்கு இந்த சினிமா பற்றி தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு 500 தேட்டர் கொடுங்க, 400 தேட்டர் கொடுங்கலாம் நான் கேட்கல. ஒரு படம் வருதுன்னா அந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் தேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நான் வந்து நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்ட்டு. எனக்கு அந்த ஒரு இஷ்யூ எனக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது சார். நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி கேட்குறேன், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் கேட்குறேன், எல்லா தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் கேட்குறேன், தயவு செஞ்சு எங்கள் எல்லாருக்கும் தேட்டர் கொடுங்க சார். நாங்களும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். வரணும், ஆடியன்ஸ் முன்னாடி எங்கள் டேலண்ட்டை காமிக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ப்ளீஸ் வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ. எனக்கு அங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, ஹானஸ்ட்டாக எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் நான் தெலுங்கு தமிழ் நான் சொல்ல விரும்பல. அந்த இண்டஸ்ட்ரியே வந்துட்டு சினிமாவை ரொம்ப பியூராக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற ஒரு க்ரௌட். அவங்க இன்னி வரைக்குமே வந்து ஓடிடிக்காகலாம் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது பெரிய படமோ சின்ன படமோ ஓடி போய் அந்த படத்தில் அது யார் ஹீரோவாக இருந்தாலும் சரி அந்த படம் பார்க்கணுன்ட்டு அவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் தேட்டருக்கு போயிட்டுருக்காங்க. ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தெலுங்கு வந்துட்டு சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுற பீப்புள், இன்னும் தேட்டருக்கு ஓடுற பீப்புள் தெலுங்குல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. மகேந்திரன் சார், குட் ஈவினிங் சார். சார் ஹாய் சார். இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோ கதை நாயகனாக இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கீங்க சார். ஆரம்பத்துலேருந்து கமல்ஹாசன், தனுஷ், சிலம்பரசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக ட்ராவல் ஆகும்போது எல்லா ஃபீல்டுலேயும் உள்ளே வராங்க. ப்ரொடக்ஷன், சிங்கிங்கு, ஸ்டோரி ரைட்டிங், டைரக்ஷன். நீங்கள் ஒரே இதில் தான் இருக்கீங்க. நீங்கள் வேறு எதாவது சூஸ் பண்ணி பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சா? அதை தவிர்த்துட்டு ஏன் நடிப்பு மட்டும் போயிட்டுருக்கீங்க? இது எதனால்? ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து எவ்வளோ கேமராஸ் உங்கள் முன்னாடி வந்திருக்கு, எவ்வளோ கதைகள் பார்த்துட்டீங்க. வேறு ஏதாச்சும் போகணும்னு ஐடியா இருக்கா? நடிப்பை மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். நான் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட கையில் வளர்ந்த ஒரு பையன் நான். எனக்கு அவரை விட வந்து இந்த சினிமாவில் வந்துட்டு டைரக்ஷனை அவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்கிரிப்டையும் ஆர்டிஸ்ட்டையும் ப்ரொடியூசரையும் ஹேண்டில் பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவரோட கையில் வளர்ந்த பையன். எனக்கு டைரக்ஷனாக ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக அதுவும் இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகேந்திரன் சார். ஆக்சுவலாக மகேந்திரன் இங்கே ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெலுங்கு பீப்புள் வந்து தேட்டருக்கு ஓடுறாங்க, ரசிக்கிறாங்கன்னு. இங்கே வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒன்று போச்சு, தமிழில் தான் மிகப்பெரிய ஹிட்டு. காந்தாரான்னு ஒன்று வச்சு, அதுவும் தமிழில் தான் ஹிட்டு. ஸோ தமிழில் தான் இருக்கிறதுலே எல்லா லாங்குவேஜையும் லைக் பண்ணி தேட்டருக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் ஆடியன்ஸை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம்? தமிழ் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரலன்னு எப்படி சொல்லலாம்? நீங்கள் இந்த கொஷின் நீங்கள் ஏன் கேட்குறீங்க எனக்கு தெரியும், எழுதுறதுக்கு தானே. ஐ நோ. ஆனால் இட்ஸ் நாட் அபவுட் தட்னா. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு அங்கே வர படங்களுக்கு தேட்டருக்கு போகிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் ரொம்ப ரொம்ப சின்ன படம், 1 கோடி ரூபா படம், 1.5 கோடி ரூபா படம், அங்கே யாருன்னே தெரியாது, அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட தெரியாது. பட் தேட்டருக்கு ஆடியன்ஸ் போகும்போது அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது, ஓ ஏதோ ஒரு படம் வந்திருக்குப்பா, சின்ன பசங்க பண்ணியிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோ சிம்பிளாக இருக்குன்ற நான். இங்கே நம்ம இங்கே பார்க்கும்போது அது இல்லை. எனக்கே கஷ்டமாக இருக்குது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரனை வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் சொல்லும்போது அவனை வச்சு ஏன் பண்ணுறீங்க, அவனுக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொன்னாங்க சார். அதெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது சார். இங்கே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்குது சார். கேபிள் சங்கர் சாருக்கும் ஆரம் சாருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க 2 பேரும் மாற்றி இப்போ வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு, எங்கேயும் ஆர்டிஸ்ட் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டிஸ்க்கு தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லை, நீ கியூபும் மாறிட்டு இருக்கு, எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. கியூபார்னாலும் ஆர்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இல்லை அவர் ஆர்டிஸ்க்கு தான் முதல்ல வச்சார். அது வச்சுருக்கேன். ரெண்டாவது இவ்வளோ பிரச்சனைக்கு மீறி நீங்கள் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று எலெக்ஷன் வருது, ஒழுங்காக நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா? இப்போது மகேந்திரன் வந்து எல்லாருமே சிறு படங்களுக்கு தேட்டர் கொடுக்கல, சிறு படங்களுக்கு ஷூட்டிங் பண்ணால் இவ்வளோ பிரச்சனை ஆகுது, அவங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க. ஒழுங்கான ஒரு வேட்பாளரை சரியான ஆளை நியமித்தா இவ்வளோ பிரச்சனை ஏன் தமிழ் சினிமாவுக்கு வருது? ப்ரொடியூசர் கவுன்சிலே 7 இருக்குது. அதை தான் சொல்கிறேன். நீங்களாம் தானே இருக்கீங்க. இல்லைங்க, 7 இருக்குன்னு வாயில நம்ம சொல்லக்கூடாது. 7 பேருமே ஏன் போச்சுன்னு கேட்கணும். 7 பேருமே ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கவங்க. இவங்க சரியில்லைன்னு இவங்க சரியில்லைன்னு இவங்க அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவங்கவுங்களுக்கான விஷயம்தான் பண்ணுறாங்க. இந்த கியூப் விஷயமும் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஷால் தலைமையில் இருந்தபோது கியூபுக்காக வந்து ஒரு 15 நாள் ஒரு 2 வாரம் 3 வாரம் படமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது இல்லையா?
அப்போ உடனே நாங்கள் வந்து விலையை குறைச்சிட்டோம், 1Kக்கெல்லாம் உண்மையாக 1000 2000 ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன காமெடினா 1K தேட்டரே கிட்டத்தட்ட விரலூட்டி அளவுக்கு இந்த தேட்டரு. அந்த தேட்டரில் விலை குறைச்சா என்ன குறைக்காட்ட என்ன, அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு செய்கிறது தான். இப்போ நான் அதான் சொன்னேன், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த விஷயம் சொல்கிறேனே, காம்படிஷன் கமிஷனில் நீங்கள் யார் வேணாலும் வந்து கண்டென்ட் எடுத்து போய் கொடுக்கலாம். இப்போது கியூப் தவிர, யூஎஃப்ஓ தவிர நிறைய 4-5 கம்பெனி இருக்குது. இந்த 4-5 கம்பெனி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அவங்களோட குறைச்சி பண்ணுவோம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணுறதே இல்லை. எல்லாரும் அதே மாஸ்டரிங் சார்ஜ் வாங்குறாங்க. எல்லாரும் அதே போல் ஒரு வாரத்துக்கான காசு தான் வாங்கிக்கிறாங்க. 21 ஷோக்கான காசு தான் வாங்கிக்கிறாங்க. இப்போது கியூபில் போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் 50,000 முன்னாடி கொடுத்தீங்கன்னா 50,000க்கு எவ்வளோ தேட்டர் போடுறீங்களோ அதில் கழிச்சிட்டு மிச்சம் காசு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 50,000 ரீஃபண்ட் கிடையாது, உங்களுக்கு வேணால் சப்டைட்டில் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அது வரை முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் சப்சிடிஸ் ரேட்டில் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1.5 லட்ச ரூபா நீங்கள் படம் கட்டினா மட்டும்தான் சப்சிடிஸ் ரேட்டு. நீங்கள் அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா கடைசியில் நம்மகிட்ட வாங்குற காசு ஒரே காசு தான். இது எல்லாமே கேட்க வேண்டியது யார்? தயாரிப்பாளர் சங்கம் தான் கேட்கணும். இந்த தயாரிப்பாளர் சங்கம் இந்த நான் சொல்கிற இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு, கியூபும் யூஎஃப்ஓ மட்டுமே மோனோபொலி பண்ணக்கூடாது அப்படின்னு 2 கோடி ரூபாய் ஃபைன் போட்ட விஷயம் வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, தயாரிப்பாளர்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. இவரும் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிற மெம்பராக இருப்பார், இவருக்கு ஏதாவது தகவல் வந்துச்சான்னு கேளுங்க. யாரும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன் பேசுறது இல்லை? அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது. கரெக்டாக இப்போ எலெக்ஷன் வருது, இப்போ வந்து கியூபு வந்து விபிஎஃப் சார்ஜஸ் பற்றி பேசுவாங்க எல்லாருமே. ஆனால் நிச்சயமாக இப்போ ஒன்றுமே இல்லை. இன்னொரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்துருப்போம். ஒரு ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு தியேட்டரில் வந்திருந்தோம், சத்யம் பலாசோ தேட்டரில். ரொம்ப ஒரு படம் லேட் ஆச்சு இல்லையா? அந்த படம் லேட் ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு இதே போல் மாஸ்டரிங் கம்பெனி வேற ஒன்று இருக்குது. அவங்க வந்து அவங்களோட ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய ஆர்டிஸ்ட்டை காலையிலேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போட்டு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனத்தோடு நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்க வந்து அவ்வளோ நேரம் போராடி அவங்க கண்டென்ட் தான் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான மோனோபொலிசம் வந்து நடக்குது. முன்னாடியாவது தியேட்டரில் அந்த ப்ரொஜெக்டருக்கும் தியேட்டர் ஓனருக்கும் அந்த யூஎஃப்ஓ இவங்களுக்கும் ஒரு டைப் இருந்துச்சு. இப்போ பிவிஆர் மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே சொந்த ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஹேண்ட்லிங் சார்ஜஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்க படம் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்காக யாரும் விரும்பவே இல்லை. இதனால நிறைய ஆதாயங்கள் இருக்குது, நிறைய அரசியல் இருக்குது. அதனால தான் நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது, நான் ரொம்ப நாளாக பல சேனலுக்கு பேட்டி கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன், இதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. அதுதான் பிரச்சனை. ஆமாம் ஆமாம். இப்போ பாருங்கள், இந்த புக்கிங் சார்ஜஸ் மேட்ரு அது ஒன்று விஷயம். தமிழ் படத்துக்கு மட்டும் 35 ரூபா, மற்ற படத்துக்கு மற்ற லாங்குவேஜுக்கு ஜாஸ்தின்றாங்க. முதல்ல புக்கிங் சார்ஜஸ் மேட்ரே பயங்கர காமெடி. என்னன்னா, ஒரு இன்னைக்கு தியேட்டர் பிஸ்னஸ் சரியில்லைன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. கரெக்டாக தியேட்டர்லாம் நஷ்டமாக இருக்குது, கூட்டமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பாருங்களேன், மாதத்துக்கு ஒரு தியேட்டராவது புதுசாக ரினோவேட் ஆகுது. புதுசாக ஒரு தேட்டர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க, லீஸ்க்கு எடுக்கிறாங்க. எல்லா பெரிய தியேட்டர் ஓனர்களும் தொடர்ந்து வந்து பழைய தேட்டருக்கெல்லாம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறாங்க? லாபம் இல்லாத கூட்டம் இல்லாத படங்களுக்கு தேட்டர் சினிமாவே ஓடலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஏன் இவங்கெல்லாம் படம் தேட்டுறாங்க? இவங்களுக்கு மொத்தமாக வருமானமே எஃப்என்பியில் தான், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ஸு, டிக்கெட் புக்கிங்கில் தான். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு தேட்டரில் 15 ரூபா வந்து 30 ரூபா வாங்குறாங்கன்னா 15 ரூபா வந்து எல்லா புக்கிங் ஆப் கம்பெனிக்காரங்களும் முன்னாடியே கொடுத்துட்றாங்க காசு. இதுக்கு தயாரிப்பாளருக்கு வரப்போகிறது இல்லை. இதில் ஒரு டிக்கெட்டுக்கு 15 ரூபா வாங்குறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. என்னதான் சர்வர் சார்ஜஸ்ஸு, மெயின்டெனன்ஸு எல்லாம் சொன்னாலும் சரி, அது வந்து ஜாஸ்தி தான். இது வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். இது ஈஸியாக நம்ம பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்டேருந்து பிடுங்குறாங்க காசை. இப்போ பாருங்கள், ஸ்பெஷலாக இப்போ தமிழ் படத்துக்கு ஒரு ரேட்டு, தெலுங்கு படத்துக்கு ரேட்டு, ஹிந்தி படத்துக்கு ரேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு நம்ம காசு கொடுக்குதுன்றது வந்து யார் காசு? இப்போ தேட்டருக்கு எப்படி ஆள் வருவாங்க? தேட்டருக்கு எப்படி ஆள் வரமாட்டாங்க. இப்போ 60 ரூபா டிக்கெட்டுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் 60 ரூபா டிக்கெட்டுக்காக நான் வந்து தியேட்டர் வாசலில் பெரிய தகராறுலாம் பண்ணி 60 ரூபா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு திறப்பாங்க 60 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் 60 ரூபா டிக்கெட் உங்களுக்கு லாபகரமாக இல்லைன்னா அதை வேணாங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண போராட வேண்டியது அரசாங்கத்தோட. அதை டிக்கெட்டே கொடுக்காம வைக்கிறதுன்றது எந்த விதமான நம்மளோட உரிமையை பறிக்கிறது தானே. அது யாரும் கேட்க மாட்டாங்களே. குறுந்து கேட்டுகிட்டே இருக்கோம். நாங்கள் கேட்க வந்து தண்ணி கேட்டோம், தண்ணி வச்சாங்க. 60 ரூபா டிக்கெட் வேணும்னா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், சொல்லிட்டே இருக்க ஏதாவது நடக்கும். இது அதான் சொன்னீங்க, நீங்கள் கேட்ட நல்ல கொஸ்டின். இது எல்லாமே ஒரே நாளில் மாறிடாது. எங்களை மாதிரி ஆட்கள் வழி நின்றால் ஒன்று கேட்க தான் மாறும். ஏன்னா
நாங்க வந்து எனக்கு இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும், மகேந்திரன் கிட்ட உங்ககிட்ட எல்லாருமே. நம்மளுக்கு சின்ன படம் ஓகே, இது புதுசா வருது, ரீ ரிலீஸ் அதான் நான் சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன். டிவில போடுறான், விஜய் டிவில போடுறான், கலைஞர் டிவில போடுறான், அதுவும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்குது. அதுக்கு என்ன டிக்கெட் என்ன பிரதர்? அதுக்கு அது எவ்வளவு டிக்கெட்? அதே காசு தான் போடுறான். இல்லையே, 100 ரூபாய் 150 ரூபா வருது. 100 ரூபாய் ரிலீஸ்க்கு படைய பொண்ணுக்கு அது மட்டும் அந்த படம் 100 ரூபாய். அதிகாரம் கொடுத்தது இந்த ரேட் நிர்ணயிக்கலாம். அப்ப சின்ன படங்கள் அது மாதிரி பண்ணலாம் இல்லையா, கொடுக்கலாம் இல்லையா? அதான் சொல்றேன், சின்ன படங்கள் அது மாதிரி கொடுக்கலாம் இல்லையா ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒரு இந்த பட்ஜெட் மூவிஸ் தான் நீங்க இப்போ புக்கிங் சார்ஜஸ் போடுறாங்களா? புக்கிங் சார்ஜ் என்னன்னா பப்ளிக் ஃப்ரீ ஈஸி பண்ணுறது தானே புக்கிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ 200 ரூபாய் கம்மியாக சொன்னால் தானே பப்ளிக் தேட்டருக்கு வரும். தேட்டருக்கு வர வைக்கிறது தானே அது ஒரு ஐடியா. நீங்கள் அதுலேயே ஒரு டிக்கெட் ஒரு 5 டிக்கெட் புக் பண்ண என்ன ஆகுது? அப்போ யார் ஒரு நம்மளை ஒரு ஆசையை தூணுன்னா தேட்டருக்கு வரணும்னா புக்கிங்கில் இன்னும் கம்மியாக கொடுக்கணும் ரேட்டு. அப்படி கொடுத்தா தானே ஒரு பப்ளிக் தேட்டருக்கு வரும். இல்லைன்னா இப்போ இந்த கணக்கு போடும்போது அவங்க பப்ளிக் இன்னும் அதிகமாக தான். அது எப்படி பப்ளிக் தேட்டருக்கு வரதுக்கான அது ஒரு இதே இல்லையே. இல்லை, அதை குறைச்சிட்டு இந்த படங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பை இடத்த கொடுக்கலான்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அதை தான் சொல்லுவோம். அதை தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க, ரீ ரிலீஸ் படத்தை நிறுத்துங்கயா. புதுசாக இந்த மாதிரி மகேந்திரன் போன்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க, அவங்கெல்லாம் வழி விடுங்கன்னு சொல்லுங்க, ஷோ கொடுக்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு விஷயம் நம்ம பாராட்டக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லணும். இருக்கிற நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே வச்சு நீங்கள் படத்தை போய் ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா ஒரு தியேட்டர் ஹையர் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி, ரெவன்யூ ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் மட்டும்தான் இப்போ வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப்பில் பேக்கப் இல்லாமல் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வேணால் படம் எடுத்தாலும் நேராக போய் ஒரு 50 தேட்டர்லையோ 10 தேட்டர்லையோ 20 தேட்டர்லையோ ரிலீஸ் பண்ண முடியும். அந்த சுதந்திரம் இருக்க ஒரே மாநிலம் நம்மளுது தான். உங்களால் கேரளாவில் பண்ண முடியாது, கர்நாடகாவில் பண்ண முடியாது, எங்கேயுமே பண்ண முடியாது. இங்கே இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கேட்குறது இந்த தேட்டர் கொடுக்கும்போது மகேந்திரன் படத்துக்கு கொடுக்குறதில்லை. இந்த நாங்கள் ஒரு சின்ன படம் எடுத்தாலும் அந்த படத்துக்கு தேட்டர் வேண்டியிருக்கு. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா 3 ஷோ ஒன்று படம், 4 ஷோ ஒன்று படம், திடீர்னு படம் நல்லா போச்சுன்னா யாரையும் கேள்வி கேட்காம எல்லா தேட்டர்லையும் ஷோ ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ப்ரொடியூசரோட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் தான் 21 நாளைக்கு 21 ஷோக்கு படம் கட்டி வச்சிருக்காங்க. டகால் அடுத்த ஷோ போட்டே இருப்பாங்க. அந்த சுதந்திரமும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து படம் தியேட்டரில் போட்டு படம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது தியேட்டருக்காரங்க வந்து கொடுக்காம இல்லை. பிரச்சனை என்னென்னா ஒரு 11:30 ஷோ கொடுப்பாங்க. அந்த 11:30 ஷோவுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு படையப்பா போகிறோம்னு வச்சுங்களேன், வேறு தேட்டரில் படையப்பாவுக்கு 35 பேர் வந்திருக்காங்கன்னா இதில் 5 பேர் வந்தாங்கன்னா அந்த தேட்டர் நடத்த முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் தேட்டர் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே சினிமா டிக்கெட்டில் விற்று வரக்கூடிய லாபத்தில் தேட்டர் நடத்தவே முடியாது. ஏன்னா நான் தேட்டர் நடத்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். பாப்கார்னும் பார்க்கிங்கும் இல்லைன்னா அவங்களால தேட்டர் நடத்த முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கணக்கு பண்ணிங்கன்னா 100 சீட் இருக்கிற தேட்டரில் 150 ரூபாய்க்குன்னா 15,000 ரூபா கிராஸு. டேக்ஸ் எல்லாம் போக ஒரு 18% லோக்கல் பாடி டேக்ஸ் போயிடும், 4% லோக்கல் பாடி டேக்ஸ், 18% ஜிஎஸ்டி போயிடுச்சுன்னா வரக்கூடிய காசில் 3,000 சில்லர் 7,000 சில்லர் தான் கையில் வரும். ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினாலே 7,500 ரூபா தான் வரும். நீங்கள் ஒரு தேட்டருக்கு இந்த மாதிரி நடத்த முடியுமா பாருங்களேன், நடத்த முடியாது. ஆனால் அந்த 100 பேர் வரவங்களில் ஒரு 30 பேர் 300 ரூபாய்க்கு பாப்கார்னுங்கன்னா 9,000 ரூபா. ஸோ இந்த பாப்கார்ன் இருக்கிறத வச்சுக்காக மட்டும்தான் தேட்டர் நடத்துகிறாங்களே தவிர நீங்கள் படம் ஓடி அது 100 நாளோ 200 நாளோ ஓடியெல்லாம் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் உள்ளே கூட்டு வர்றது மட்டும்தான் முக்கியம். அதனால் தேட்டர் இந்த விஷயத்தில் நான் தேட்டருக்காரருக்கு ஆதரவாக இருப்பேன். ஆனால் தேட்டருக்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்க, கொடுத்தா ஓடணும். ஓடிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மாற்றி விட்டுருவாங்க.